शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. श्री गुरुभ्यो नमः. सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. தசோபனிஷத்திலே அதர்வவேதத்தை சேர்ந்த உபனிஷத்துகள் அநேகம். முண்டகோபனிஷத்து, பிரஷ்னோபனிஷத்து, மாண்டூக்கிய உபனிஷத்து மூணும் அதர்வவேதிய உபனிஷத்து. அதுலேயும் முண்டகோபனிஷத்து, பிரஷ்னோபனிஷத்து இது ரெண்டும் ஒரே சாக்கையை சேர்ந்தது. முண்டகோபனிஷத்து மந்திரோபனிஷத்து, பிரஷ்னோபனிஷத்து அதுக்கே பிராமணமா வந்திருக்கக்கூடிய உபனிஷத்து. ஒரே சாக்கையில ரெண்டு உபனிஷத்து உண்டு. இப்போ நமக்கு சுக்லயஜுர்வேதத்துல ஈஷாவாசிய உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து, பிருஹதாரண்யக உபனிஷத்து இன்னொன்று. இது மந்திர பாகத்துல இருக்கு, அது பிராமண பாகத்துல இருக்கு. இதுக்கு வியாக்கியானம் பண்ணும். இங்க புரியாத விஷயங்கள்லாம் ஈஷாவாசிய உபனிஷத்துல புரியாத விஷயங்கள் எல்லாம் நம்ம பிருஹதாரண்யகத்துல தெரிஞ்சு விடலாம். அதுதான் வியாக்கியானம் பண்ணு. அந்த மாதிரி இந்த முண்டகோபனிஷத்தும் பிரஷ்னோபனிஷத்தும் அமைஞ்சிருக்கு. இந்த முண்டகோபனிஷத்தை நம்ம இப்ப எப்படி பார்க்கணும்னு சொன்னா ஒரு புது தினசா பார்க்கலாம்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த முண்டகோபனிஷத்துல மத்தியில ஒரு மந்திரம் வருது. துவா சுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விரக்ஷம் பரிஷஸ்வஜாதே தயோரண்ய பிப்பலம் ஸ்வாத்வத்தி அனசனன் அந்யோ அபிச்சாகசீதி ஒரு மந்திரம் வருது. இந்த மந்திரத்தை வச்சுண்டு சில பேர் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, இந்த உபனிஷத்து துவைத்தத்தை சொல்லக்கூடிய உபனிஷத்து, இது அத்வைத்தத்துக்கு சரி வராது அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா துவாசுபர்ணான்னு அங்கே பழிச்சுன்னு சொல்லியிருக்கே, ஜீவன் ஒண்ணு பரமாத்மா ஒண்ணு ரெண்டு சொல்லியிருக்கிறச்சே, துவவுன்னு நம்பர் வேற சொல்லியிருக்கு. ஆகையாலே அது பேதத்தை தான் சொல்லக்கூடிய உபனிஷத்து அப்படிங்கிறத அவ சொல்றான். அதுக்கு தகுந்தாப்போல முன்னாடி பின்னாடி உள்ள மந்திரங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிட்டும் போறான். நாம இப்ப எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டா, ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் இந்த உபனிஷத்து சொல்ல வந்த விஷயம் என்ன, இதனுடைய தாத்பரியம் என்ன. கவுனு சொல்லலேன்னு நான் சொல்ல போறது இல்லை. துவா சுபர்ணா அப்படிங்கிற இடத்துல ஜீவன் ஈஸ்வரன் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சு சொல்லியிருக்குங்கிறத நான் இல்லைன்னு சொல்ல போறது இல்லை. ஆனா இந்த உபனிஷத்தானது தாத்பரியேன சொல்ல வந்தது என்ன அப்படிங்கிறத நம்ம விசாரிச்சு பார்க்கணும். இப்ப அந்த திருஷ்டியில நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஒரு விதமான சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். ஏன்னா அவ சொல்றா இவ்வளவு பளிச்சேன்னு இதுல துவாசுபர்ணா அப்படின்னு இருக்கு, ஆக பேதம்தான் உபனிஷத்துல சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றாளே, அது சரிதானா அப்படின்னு நமக்கு மனசுல ஒரு சந்தேகம் வரும் இல்லையா. இப்ப நாம பார்க்கிற பார்வையில இந்த மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம அதுதான் பார்க்கணும். இப்போ இந்த தஸ்மை ச வித்வான் உபசன்னாய சம்யக் பிரசாந்த சித்தாய சமான்விதாய அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. அதுக்கு முன் மந்திரம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, இந்த தத்துவஞானத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் தத் விஜானார்த்தம் சஹா குருமேவ அபிகச்சே, குருமேவ அபிகச்சே. அவர் சொல்லி கொடுத்தாதான் கரெக்டா தெரியும், இல்லைன்னா நாமளா படிச்சா சரியா வராது அப்படிங்கிறது ஒண்ணு அது காமிச்சு விடுறது. அப்ப அவர் எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னுங்கிறதும் தெரியணும் இல்லையா. இப்ப குருவானவர் அந்த சிஷ்யனுக்கு சம்யக் பிரசாந்த சித்தாய இருக்கு, சம்யக் பிரவதேதான்னு சொல்லலாம். நல்ல விதமாக அவனுக்கு புரிஞ்சுக்கும்படியாக இந்த விஷயத்தை சொல்லி கொடுக்கணும். சந்தேகம் தீர்ற அளவுக்கு வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக
எல்லா சம்சயம் நிவர்த்தி ஆகிற மாதிரி பாடத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த உபனிஷத்துல நம்ம கத்துக்கிறோம். அந்த திருஷ்டியில நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கிறேன். இந்த உபனிஷத்துல முண்டக உபனிஷத்துன்னு பேரு. முண்டகம்னு 3 முண்டகம் இருக்கு. ஒவ்வொரு முண்டகத்திலையும் 2 கண்டம். முதல் முண்டகம், 2வது முண்டகம், 3வது முண்டகம். 3 முண்டகமும் சேர்ந்து ஒரே விஷயத்தை சொல்ல வந்திருக்கு. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? ஒரே விஷயத்தை தான் சொல்ல வந்திருக்கு அப்படின்னு எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா, இதுல சொன்ன விஷயங்கள் ஸ்தூலமா நாம பார்த்தோம்னா, முதல்ல பிரம்ம வித்யா அப்படின்னு ஒரு பேரை போட்டிருக்கு. பிரம்ம வித்யையே பிரம்மா சொல்லி கொடுத்தார் அப்படின்னு ஆரம்பிச்சு பிரம்ம வித்யை போஷ்டியா அந்த பரம்பரையெல்லாம் சொல்லி வருது. பிரம்ம வித்யன்னு ஆரம்பிக்கிறதுனாலே நமக்கு ஒரு தெளிவு வந்துடும். இந்த உபனிஷத்து பிரம்மத்தை பத்தி சொல்லக்கூடியது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு விடலாம். அந்த பரம்பரையை சொல்லிட்டு கடைசியில சௌனகர் வந்து அந்த சௌனகோஹவை மகாசாலகா, அந்த சௌனகர் வந்து யார்கிட்ட கேட்கிறாருன்னா அங்கிரசு கிட்ட கேட்கிறார். எந்த ஒன்ன தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்ததாகும் அப்படின்னு கேட்கிறார். கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி. இதுக்கு அர்த்தம் ஏதோ ஒன்று இருக்கு, அந்த ஒன்றை தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சதாக ஆகுமே, அது எது? இதுதான் இங்க கேள்வி. நான் பார்க்கிற திருஷ்டியில பார்த்தா இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்காகவே இந்த சம்பூர்ண உபனிஷத்து வந்தது. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுங்கிறத முன்னாடி சொல்லிட்டு பிரதிஜை பண்ணிட்டு அப்புறம் உபாதனம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இங்க எப்படி சொல்றதுன்னு கேட்டா, 2 இடம் பாருங்க, நீங்க நல்லா பார்க்கலாம். முதல் முண்டகம் சமாப்தி ஆகிற இடத்திலையும் சரி, 2வது முண்டகம் சமாப்தி ஆகிற அந்த சமயத்திலையும் சரி, பிரம்மந்தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி. ஒரு இடத்துல புருஷ ஏவேதம் விஸ்வம் அப்படின்னு சொல்றது, இன்னொரு இடத்துல பிரம்மைவேதம் விஸ்வம் அப்படின்னு. ஆக என்ன கேட்டார் அவர்? எந்த ஒன்ன தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்ததாகுமோ அது என்ன அப்படின்னு கேள்வி. அது பிரம்மம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிதானே சொல்லணும். இந்த உபனிஷத்து பிரம்மத்தை தானே சொல்லிக் கொடுக்கும். அது சரி, பிரம்மத்தை தெரிஞ்சுட்டா எல்லாம் பாக்கியெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நமக்கு உடனே சந்தேகம் வரும். பிரம்மந்தான் எல்லாம், பிரம்மத்தை காட்டிலும் வேற என்ன இருக்கு? பிரம்மந்தான் எல்லாம். அப்ப பிரம்மத்தை தெரிஞ்சா எல்லாம் தெரிஞ்சதாக ஆகுமா ஆகாதா? இதுதான் பதில். எந்த ஒன்ன தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்ததாகுமோ அந்த ஒண்ணு எல்லாமாக இருந்தாத்தான் அதை தெரிந்து கொண்டதுனாலே எல்லாம் தெரிந்ததாக முடியும். ஆக இந்த உபனிஷத்து அந்த பிரம்மத்தை எல்லாமாக சர்வமாக நிரூபணம் பண்றது. அதுக்கு நான் 2 மந்திரம் சொல்லிட்டேன், இன்னும் அப்புறம் விஸ்தாரமா சொல்றேன். அதுக்கப்புறம் தெரிந்து கொள்கிறவன் ஒருத்தன் இருக்கானே, பாக்கி எல்லாத்தையும் சொல்லிவிடலாம் பிரம்மன் தான் அப்படின்னு. அந்த தெரிஞ்சுக்கிறவன் சிஷ்யன் ஒருத்தன் வந்திருக்கானே, குரு கிட்ட கேட்டுக்க. அவன் என்னன்னு கேட்டா, பிரம்மவேத பிரம்மைவ பவதி. இது கடைசி, ரொம்ப கடைசியில சொல்லு. அப்ப இதை பார்த்தா நமக்கு ஒரு தெளிவு வந்துடும். அதாவது இந்த இடத்துல அத்வைத பிரம்மஸ்வரூபத்தை தான் இந்த முண்டகோபனிஷத்து நிரூபணம் பண்றது. எல்லாமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபம் இதுதான் அப்படின்னு நிரூபணம் பண்றது நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? இப்ப ஆரம்பம், உபக்கிரமம், உபசம்ஹாரம், இது பார்த்தா இது தெரியும். ஏதன் மத்தியில என்னெல்லாம் விஷயங்கள் வருது அப்படின்னு கேட்டா, இது புரியணுமே. சொல்லி கொடுக்கலாம், வாத்தியார் தெரிஞ்சவரா இருக்கலாம், ஆனா சிஷ்யனுக்கு புரியணுமே. அப்ப சிஷ்யன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு சில சாதனங்கள்லாம் தேவைப்படும். சாதனங்கள் இல்லாம விஷயத்தை புரிஞ்சுக்க முடியாது, இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியாது. அப்ப என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, அவர் என்ன சொல்றாருன்னா, இது தெரிஞ்சுக்கணும்னா துவே வித்தியை வேதிக்கவி, பராவித்யா அபராவித்யான்னு 2 வித்தியை தெரிஞ்சுக்கணும். நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 வித்தியை எதுக்காக கத்துக்கணும்?
பிரம்மத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வித்தையும் கத்துக்கணுமா, கர்மாவை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வித்யை அபரா வித்யை அதையும் கத்துக்கணும். ரெண்டு கத்துட்டாதான் இதை கத்துக்க முடியும்னு ஆரம்பிக்கிறார். துவே வித்யே வேதித்தவ்யே அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லலாம். பிரம்ம விதோ வதந்தி பராச்ச இவ அபராச்ச. கேள்வி வருதோ இல்லையோ, பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரம்மத்தை பத்தின வித்தியை தெரிஞ்சுட்டா போருமோ இல்லையோ, இன்னொரு வித்தியை பத்தி எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேள்வி வந்தால் ரெண்டையும் தெரிஞ்சுட்டா தான் இதை தெரிஞ்சுக்க முடியும், இல்லாட்டா தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு தெரியும். சாதனம் சாதனம் இல்லாமல் சாத்தியத்தை அடைய முடியாது. ஆக அந்த அத்வைதமான ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சாதனம் வேணுமோ அந்த சாதனம் அந்த அபரவித்தியில இருக்கு. அந்த அபரவித்தியை சொல்லி கொடுக்கக்கூடிய கர்மானுஷ்டானம் இருக்கே, இது நம்மளுடைய சித்த சுத்தியை ஏற்படுத்தி கொடுத்து நமக்கு அந்த தத்துவஞானம் வரத்துக்கு வழி செய்யறது. இதே உபனிஷத்துல அந்த அபரவித்தியை ஓரளவுக்கு எடுத்துட்டதுக்கு அப்புறம் அதை நிந்திக்கிறார் வேற. பலவாஹ்யேதே அதிருடாக, இதெல்லாம் திருடமான ஒரு ஓடம் இல்லை, ஓடிட்டே இருக்கிறச்சே பட்டுன்னு போயிடும், அனித்தியமான பலத்தை கொடுக்கக்கூடியது, இதை போய் நம்பினா ஒன்றும் பிரயோஜனப்படாது அப்படின்னு வேற அங்க சொல்றது. இதை நிந்த பண்றது என்னத்துக்காக அப்படின்னு கேட்டா, அப்போதான் நம்ம சம்சாரத்துல நல்லதா அது வேணும் இது வேணும் அந்த பலம் வேணும் இந்த பலம் வேணும்னு ஆசைப்பட்டு இருக்கோமே, இந்த ஆசையிலேருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்க முடியும். இந்த ஆசைகள்லாம் அனித்திய விஷயத்துல தான் ஆசை. நாம நன்னா யோஜனை பண்ணி பார்க்கலாம். நாம எதை ஆசைப்படுறோமோ அது நித்தியமா இருக்கா? அது நித்திய விஷயத்தையா நம்ம ஆசைப்பட்டு இருக்கோம்? இல்லவே இல்லை. நித்தியத்தை பத்தி தெரிஞ்சாலும் அதை நம்ம ஆசைப்படுறது இல்லை. அனித்தியமான லௌகிக பதார்த்தங்கள்ல தான் நம்ம ஆசை அப்படியே சுத்தி வந்துட்டு இருக்கு. ஆக அப்படி பார்க்கறச்சே அனித்தியத்திலேருந்து ஆசை விட்டாதான், அதுலேருந்து விடுதலை கிடைச்சாதான் நாம நித்தியத்துக்கு போக முடியும். அதனால கர்மாவாலையும் உபாசனையாலையும் வரக்கூடிய அத்தனை பலமும் அனித்தியம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு தான் இதை பரீட்சை பண்ணி தெரிஞ்சுக்கணுமாம். பரீட்ச லோகான் கர்மச்சிதான் பிராமணா நிர்வேதமாயாத் நாஸ்தி அகிருத கிருதேன தத்விஜானார்த்தம் ச குருமேவாபிகச்சேத் சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். இதுதான் விதிவது உபசன்னா. விதிவத்து இதுதான். முதல்ல எல்லாம் பரீட்சை பண்ணி பார்த்தாச்சு. இங்க எங்கேயாவது நித்தியம் ஏதாவது கிடைக்கிறதா, நித்தியமான பலம் இருக்கா அப்படிங்கிறத நன்னா பரீட்சை பண்ணி பார்த்து இல்லைன்னு தீர்மானமாச்சு. நாஸ்தி அகிருத கிருத்தேனா, ஒரு நித்திய பலம் இந்த கர்மாவால கிடைக்காது, அப்படி ஒண்ணுமே தெரியல, இதுவரையில் பார்த்ததில்லை. அப்ப என்ன பண்ண முடியும்? எனக்கோ நித்தியமான பலம் வேணும், அழிஞ்சு போகக்கூடிய பலம் வேண்டாம் அப்படின்னு அவன் திருடமாக இருந்தானே. ஆனால் இந்த அனித்திய பலத்திலேருந்து அவனுக்கு வைராக்கியம் ஏற்பட்டு நித்திய பலத்தை அடையறதுக்காக எது சாதனமோ அதை புரிஞ்சுண்டு ஞானம்தான் சாதனம் ஆயிடுது. அப்ப அந்த ஞான ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஞானத்தை அடையணும்னா என்ன பண்ணணும்னா ச குருமே வாபிகச்சே தத் விஜானார்த்தம் ச குருமே வாபிகச்சே சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். குரு கிட்ட போய் தான் இதை அவன் கத்துக்கணும். இப்ப இந்த விஷயத்த நீங்க இந்த ரீதியில பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கிறதுன்னு சொன்னா, இது முக்கியமா அத்வைத பிரம்மஸ்வரூபத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக வந்தது. அந்த அத்வைத பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன சாதனங்கள் வேணும், அந்த சாதனங்கள் அந்தரங்கம் பகிரங்கம் அப்படின்னு பிரிச்சு அந்த சாதனங்களை சொல்லி கொடுத்துருக்கு. ஏதன் மத்தியில துவாசுபர்ணா அப்படிங்கிற மந்திரம் வரும். துவாசுபர்ணா சைஜாசகாயா. இதுவும் நமக்கு ஒரு சாதனத்துக்கு உபயோகப்படுறது அப்படின்னு வச்சுட்டோமானால் சாத்தியம் அத்வைத்தம் தான் கடைசியில லட்சியமா இருக்கக்கூடியது. நான் அதை சொல்றேன், இந்த மந்திரம் எப்படி உபயோகப்படுறதுன்னு வரிசையா சொல்லிட்டு வரச்சே சுருக்கமா தான் சொல்ல போறேன். அதுல எப்படி உபயோகப்படுறதுங்கிறத பார்ப்போம். இப்படி பார்த்தோம்னா நமக்கு இந்த துவாசுபர்ணா எந்த அளவுக்கு இந்த தாற்பயத்தை கொண்டதாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். சரி, நான் ஆரம்பத்திலையும் கடைசி வரையில் உள்ள அம்சத்தை ஒரு சுருக்கமா பார்த்தாச்சு. இப்போ உள்ள போய் பார்ப்போம். எதை நான் இப்ப சொல்லிட்டேன்னா அது மறுபடியும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்ன சொல்லியாச்சு, இந்த பிரம்ம வித்தியை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு.
பிரம்ம வித்யை ஆரம்பிச்சா அந்த பிரம்ம வித்யை எவ்வளவு ஒசத்தியானது அப்படின்னு சொல்றதுக்காகவே வம்ச வர்ணனம், எப்படி கிரமமாக சம்பிரதாயமா இது வந்திருக்கு பாரு அப்படின்னு காமிக்கிறது. அதுக்குதான் ஆரம்பத்துல உள்ள மந்திரங்கள். அங்க எப்படி வருது? பிரம்மா தேவானாம் பிரசமஸ்தம் பபூவ விஸ்வஸ்ய கர்த்தா புவனஸ்ய கோப்தா ச பிரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டாம் அசர்வாய ஜேஷ்ட புத்திராய பிராக. பிரம்ம வித்யை சொல்லி கொடுத்தாராம். பிரம்ம வித்யா சர்வ வித்யா பிரதிஷ்டா, இந்த விசேஷம் போட்டதுனால அந்த பிரம்ம வித்யை பிரசம்சப்படுறார். ரொம்ப வசதியானது, இது ரொம்ப முக்கியமான வித்யை அப்படின்னு. அதனாலதான் யாருக்கு சொல்லி கொடுத்தாராம்? தம் பையனுக்கு, ஜேஷ்ட புத்திரனுக்கு சொல்லி கொடுத்தாராம் பிரம்மா. அவர் தன்னுடைய புத்திரரோ சிஷ்யரோ அந்த அசர்வா புரோவாச்ச அங்கிரே பிரம்ம வித்யாம், அங்கீஹி அப்படின்னு புத்தர் அவருக்கு சொல்லி கொடுத்தாராம். அந்த அங்கீஹி பாரத்வாஜாய சத்யவகாய பிராக அவருக்கு சொல்லி கொடுத்தாராம். அந்த பாரத்வாஜர் அங்கிரஸ், முதல்ல அங்கிர், இப்போ அங்கிரஸ் அப்படின்னு இன்னொரு மகர்ஷி அவருக்கு சொல்லி கொடுத்தாராம். இப்ப இந்த சவுனகோகவை மகாசாலகா, இந்த சவுனகர் இந்த அங்கிரஸ் கிட்ட போய் கேட்கறது ஒன்ன தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சுக்கணுமே, அந்த ஒண்ணு எது கேள்வியாயிடுச்சு. இதுக்கு அவர் பதில் சொல்றார், இதை தெரிஞ்சுக்கணுமானால் துவே வித்யே வேதித்தவ்யே இதி ஹஸ்மயத் பிரம்மவிதோ வதந்தி. பிரம்மவித்துகள் சொல்றா பராவித்யா அபராவித்யான்னு ரெண்டு தெரிஞ்சுக்கணும், அப்பதான் இதை தெரிஞ்சுக்க முடியும். பராவித்யானா என்ன, அபராவித்யானா என்ன, சுருக்கமா சொல்லு அப்படின்னு சொன்னா, முதல்ல அபராவித்யாவை சொல்லிடுறேன், அப்புறம் பராவித்யை சொல்றேங்கிற. அபராவித்யான்னு சொல்றச்சே வேதாத்தியனம் எல்லாம் அதுல வருது. ருக்வேதா, யஜுர்வேதா, சாமவேதா, அதர்வவேதா, சிக்ஷா, கல்பா, வியாக்கரணம், நிருக்தம், சந்தோ, ஜோதிஷமிதி அப்படின்னா இதெல்லாம் அபராவித்யாவா. இதெல்லாம் அபராவித்யானா என்ன அப்படின்னு கேட்டா, இது நமக்கு என்ன பண்ண சொல்லி கொடுக்கறதோ அதை செய்யணுங்கிறதுக்காக சொல்லி கொடுக்கறது, அதை நம்ம அனுஷ்டானம் பண்ணணும். அந்த அனுஷ்டானத்தினாலே நமக்கு பராவித்ய வரத்துக்கு உபயோகம் இருக்கு. அதனாலதான் இதை தெரிஞ்சுக்க சொல்லியிருக்கு. இல்லைன்னா இதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம நேரம் பிரம்ம வித்யக்கு பராவித்யக்கு போயிடலாம் இல்லையா? அப்ப அபராவித்யை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இவர் சொன்னத்திலேருந்தே இதுல என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கோ அது நமக்கு பராவித்யக்கு ஒரு சாதனமாக இருக்கு. ஆனா வெளியில இருந்துட்டு பகிரங்க சாதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க சொன்ன சாதனங்கள்லாம் வெளியில இருந்துட்டு நமக்கு பராவித்ய வரத்துக்கு உபயோகப்படக்கூடியதாக இருக்கு. பராவித்யோட விஷயம் என்ன அப்படின்னு அதை சுருக்கமா முதல்ல சொல்லிவிடுறார். அத பரா யயா தத் அக்ஷரம் அதிகம்யதே. எந்த வித்யாலே இப்ப நீ கேட்ட ஏக விஜயானேன சர்வ விஜயானம்னு சொன்னியே அந்த வஸ்து தெரியுமோ, அதுக்கு அக்ஷரம்னு பேர் கொடுத்தார். ஏன்னா அதுக்கு க்ஷரணம் கிடையாது, அது விநாசத்தை அடைகிறது இல்லை. அப்படி இருக்கிறதுனாலே அதை எந்த வித்யால தெரிந்து கொள்ள முடியுமோ அதுதான் பராவித்யா. நீ கேட்ட கேள்விக்கு அதுதான் பதில். அது எப்படி இருக்கும்னு கேட்டா, எத்தது அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம் அச்சக்ஷுஸ்ரோத்திரம் தது அபாணிபாதம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் தது அவ்யயம் தத் யத் பூதயோனிம். இவ்வளவு தூரம் சொல்லிட்டு பரிபஷ்யந்தி தீரா. இந்த மாதிரி ஏதோ நீங்க பாட்டு சொல்லிட்டே போறீங்களே, இப்படிலாம் நான் ஒரு வஸ்துவை கேட்டதே இல்லையே அப்படின்னு கேட்டா அது இருக்குமா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். நீங்க பாட்டுக்கு சொல்றீங்களா, இல்ல நிஜமாவே அப்படி ஒரு வஸ்து இருக்கா அப்படின்னு கேட்டா பரிபஷ்யந்தி தீராக. இது அனுபவ சித்தமாக இருக்கு ஞானிகளுக்கு. தீராக ஞானினகா பிரம்மஜானிகள் அவா இதை பார்த்துட்டே இருக்கா, போது பார்த்துட்டு இருக்கா. அதனால இந்த வஸ்து அவளுக்கு தெரிகிறது, நீ சந்தேகப்பட வேண்டாம். இதை எந்த வித்தியால தெரிந்து கொள்கிறாளோ, அதாவது இந்த வஸ்துவை பத்தின ஞானம் தான் இங்க பராவித்யம். இந்த ஞானம் வரத்துக்கு அபராவித்ய தேவைப்படுது. இப்ப ஏதன் மத்தியில இந்த இந்த பராவித்யா விஷயமான பிரம்மம் இருக்கே, அது பிரம்மம்னு இப்ப பேரை சொல்லிடுவோம். அந்த பிரம்மம் ரெண்டு விதமாக நிரூபணம் பண்ணப்படும். ஒண்ணு, சர்வ ஜகத்துக்கும் மூல காரணமாக அதுதான் இருக்கு. தபசா சீயதே பிரம்மா ததோன்னம் அபிஜாயதே. அன்னாத் பிராணஹா மனஸ் சத்தியம் லோகா கர்மசு சாக்கிலம் அமிர்தம் அப்படின்னு சொல்லி நான் பெருசா விஸ்தாரம் பண்ண போறது இல்லை. இந்த சமஸ்த ஜகத்தும் அதுல இருந்து தான் வந்திருக்கான்.
இது எப்படி வந்தது? சமஸ்த ஜெகத்தும் அதுலேருந்து வந்திருக்குன்னு சொன்னா அந்த பிரம்மம் சமஸ்த ஜெகத்துக்கும் காரணம்ங்கிறது தெரிஞ்சு போறது. ஆனா எந்த மாதிரியான காரணம்? காரணங்கிறது உபாதான காரணம் அப்படின்னு சொல்லுவா, நிமித்த காரணம்னு சொல்லுவா. உபாதான காரணம்ங்கிறது அந்த காரியத்தை உண்டு பண்ணி அதோட சேர்ந்தே தான் இருக்கும். காரியத்தை உண்டு பண்ணினதுக்கு அப்புறம் பிரிக்க முடியாது. அந்த காரியத்தை அந்த உபாதான காரணத்திலேருந்து தனியா எடுத்து காமிக்க முடியாது. அப்படி இருந்தா அந்த காரணம் உபாதான காரணம். இப்ப மண்ணால ஒரு பானையை நிர்மாணம் பண்ணிவிட்டான். அந்த பானைக்கு உபாதான காரணமாக மண் இருக்கு. பானை நிர்மாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த மண்ணை கொண்டான்னு சொன்னா மண் இருக்கு, மண் எங்கேயும் போல. ஆனா மண்ணை மண்ணிலேருந்து அந்த பானையை பிரிச்சு எடுக்க முடியாது. ஆனால் இதே பானையை உண்டு பண்ணக்கூடிய நிமித்த காரணங்கள், குலாலன் இருக்கான், அவன் பல உபகரணங்கள், தண்டம், சக்கரம், அது இதுன்னு ஏகப்பட்ட உபகரணங்கள் எல்லாம் வச்சுன்னு உபயோகப்படுத்துறான். பானை உருவாகிறதுக்கு இது எல்லாம் தேவைப்படுறது. பானை உண்டாயிடுத்துனா அப்புறம் இதெல்லாம் பானையோட இருக்கணுமா? வேண்டாம், அதை எடுத்துடலாம், வேற பானை உபயோகப்படுத்தி போயிடுவான். இந்த பானை தனியா வந்துடும். ஆஹா, அந்த மாதிரி உள்ள காரணங்களை நீங்க நிமித்த காரணம்னு வச்சுக்கோ. அது காரியத்தோட சேர்ந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அதே மாதிரி இந்த எந்த மண்ணை வச்சு பானையை பண்ணினானோ அந்த மண்ணையும் கையோட எடுத்துன்னு போயிட்டான்னு சொன்னா அது முடியாது. இந்த காரியத்தோட சேர்ந்தே தான் உபாதான காரணம் இருக்கும். இப்ப இந்த பிரம்மத்தை எப்பேற்பட்ட காரணமாக சொல்லணும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி சொல்றது இந்த ஸ்ருதி அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த மாதிரி காரணமாக இருந்தால் அவர் கேட்டார் ஆரம்பத்திலே, அந்த கேள்விக்கு சரியா வருமோ அப்பேற்பட்ட காரணமாக இதை ஒத்துக்கணும். இங்க என்ன சொல்றார்? யதோர்ணனாபி சிருஜதே கிருண்ணதே ச யதா பிருத்திவ்யாம் ஓஷதயः சம்பவந்தி யதா சதः புருஷாத் கேசலோமானி ததா அக்ஷராத் சம்பவதீஹ விஸ்வம். இதுல ஒரு 2-3 திருஷ்டாந்தம் கொடுக்குறார். இந்த திருஷ்டாந்தங்களை நாம என்ன அர்த்தத்துல எடுத்துக்கணுங்கிறத மாத்திரம் எடுத்துப்போம். அதாவது இதுல விவக்ஷிதமான அம்சம் என்ன? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு திருஷ்டாந்தத்தை நான் எதுக்காக ஸ்ருதி நமக்கு சொல்லி கொடுக்கறது? இந்த அக்ஷரம் உபாதான காரணம் அப்படின்னு நேர வாயால சொல்லிட்டா போறதா? உபனிஷத்து எதுக்காக ஒரு திருஷ்டாந்தத்தை கொடுத்து சொல்லணும்? பிரம்மன் தான் ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னா அதுக்கு திருஷ்டாந்தமா வேணும். பிரம்மன் ஜெகத் காரணம் எனக்கு பிரமாண ஸ்ருதி சொல்லி கொடுக்கறது, அதை நான் ஒத்துக்கிறேன். இதற்கு திருஷ்டாந்தங்கள்லாம் கொடுத்தாதான் முடியுங்கிறது சப்த பிரமாணத்துல இல்லை. சப்த பிரமாணம் அது எதை சொல்றதோ அது அப்படியே ஏற்றுக்க வேண்டியதான். ஆனால் அனுமான பிரமாணமா இருந்தால் நீ அனுமானத்தினால ஒருத்தனுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குமானால் அப்ப திருஷ்டாந்தங்கிறது அங்கதான் ரொம்ப முக்கியம். உதாகரண வாக்கியம். ஏன்னா அந்த உதாகரணத்தை வச்சுட்டு தான் அவன் அந்த வியாப்திய மனசுல வாங்கிட்டு அதுக்கப்புறம் உன்னுடைய ஹேத்துவை வச்சு சாத்தியத்தை அனுமானம் பண்ணிக்கணும். அப்ப அங்க உதாகரணம் இருக்கே, அது சரியான உதாகரணமா இருக்க, ரொம்ப கரெக்டா இருக்கணும். அப்பதான் அவனால சரியானபடி வியாப்தியை கிரகிச்சுக்க முடியும். கேட்கிறவனுக்கு அதை சரியா புரிஞ்சுட்டா தான் மேற்கொண்டு அவனால அனுமானம் பண்ண முடியும். ஆஹா, அனுமானத்துல உதாகரணம் சொல்றதுங்கிறது அந்த அனுமான பிரமாணத்துக்கு சித்தி ஏற்படுறதுக்காக. ஆனா சப்த பிரமாணத்துக்கு அப்படி இல்லை. அப்ப எதுக்காக உதாகரணம் சொல்றது அப்படின்னு கேட்டா சட்டுன்னு புரியறதுக்காக. ஏன்னா இங்க உள்ள உதாகரணம் எப்படின்னு கேட்டா அந்த கேட்கிறவனுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும், புரிஞ்ச விஷயம். அவன் அதை சரியா புரிஞ்சுட்டானா தப்பா புரிஞ்சுட்டானாங்கிற விஷயம் இல்லை, புரிஞ்சுட்டு இருக்கான். அந்த உதாகரணத்தை கொடுத்து சொன்னா சடார்னு மனசுல ஏறும். அதுக்காக சொல்லக்கூடிய உதாகரணம் தான் சப்த பிரமாண விஷயத்துல. இல்லைன்னா சப்த பிரமாணம் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு உதாகரணமும் தேவை கிடையாது. பிரமாணம் சொன்னதுனாலே அதை ஏற்றுவிடலாம். ஆக அந்த பிரமாணம் நமக்கு ஒரு உதாகரணத்தை கொடுக்கறது, அதுவும் தெரிஞ்ச உதாகரணத்தை கொடுக்கறதுன்னு சொன்னா அது எதுக்காகன்னு சொன்னா தெரிஞ்சதை சொல்லி இதை சொன்னால் சட்டுன்னு மனசுல ஏறும். இப்ப இந்த சலந்திய உதாகரணமா கொடுக்கறது முதல்ல, யதா ஊர்ணனாபிஹி சிருஜதே கிருண்ணதே ச. இந்த செலந்தியா இருக்கே, இது திடீர்னு தன் வாயிலேருந்து ஒரு நூல் மாதிரி நூலை சிருஷ்டி பண்ணி அதை வச்சு ஒரு கூடு கட்டி விடுறது. மேலேருந்து கீழே வரை தொங்கிட்டு இருக்கிறது. நம்ம கொஞ்சம் கீழே ஏதாவது அஷ்டோன்னா கிடுகிடுன்னு மேலே ஓடிடுறது. அது நூல் எங்கேன்னா அது உள்ளுக்குள்ள போடுது. அந்த செலந்திலேருந்து அந்த நூல் வெளியில வந்தது, அப்புறம் பார்த்தா அதுக்குள்ளேயே போயிடுது. அப்போ இது ஒரு திருஷ்டாந்தம். செலந்திலேருந்து தானே வந்தது, எங்க போச்சு அந்த நூல்? அதுக்குள்ளேயே போயிடுச்சோ.
அப்ப பிரம்மத்திலேந்து எல்லாம் வருது, பிரம்மத்திலேயே அப்புறம் மறைஞ்சு போயிடுறது. ஆஹா, அதிலேயே உண்டாகி அதிலேயே லயமாகிறது. இன்னொன்னு சொல்றார், யதா பிருத்திவியாம் ஓஷதயா சம்பவந்தி. பிருத்திவியில இந்த செடி கொடியெல்லாம் நிறைய முளைக்கிறது இல்லையோ, பிருத்திவியிலேருந்து முளைக்கிறது. அதெல்லாம் கடைசியில வாடி போய் அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்ட மண்ணோட மண்ணா போயிடுறது. எந்த மண்ணிலேருந்து அது உண்டானதோ முளைச்சு வருதோ அந்த மண்ணாவே திருப்பி போயிடுது. அதுலேருந்து வருது, அதுலயே போயிடுறது. அப்ப அந்த மண்ணானது, பிருத்திவியானது அந்த செடி கொடிகளுக்கெல்லாம் எப்பேற்பட்ட காரணம்னு கேட்டா உபாதான காரணம் அப்படிங்கிறது ஒத்துக்கணும். ஆக இதை போல இந்த விஸ்வம் ததா அக்ஷராத் சம்பவதீக விஸ்வம், அதுலேருந்து வருது, அதுலேயே லயமாகுது. ஒரு காரணத்திலேருந்து வந்து அந்த காரணத்திலே லயமாகுமானால் அந்த காரணம் எப்பேற்பட்ட காரணம் அப்படின்னு கேட்டா அது உபாதான காரணமாக இருக்கணும். உபாதான காரணமா இருந்தால் அது காரியமானது அதை காட்டிலும் வேறானதாக இருக்காது. மண்ணை காட்டிலும் பானை வேறானது அப்படின்னு சொல்லக்கூடாது, மண்ணே தான் பானைன்னு சொல்லணும். இப்ப பிரம்மத்தை விஸ்வம் சகலத்துக்கும் உபாதான காரணமாக சொல்லிட்டா அப்ப என்ன ஆகும்? பிரம்மந்தான் எல்லாம் அப்படின்னு, எல்லாமா இருக்கு அப்படின்னு. இந்த பானை என்ன ஏகப்பட்ட பானை குலாலம் பண்ணி வச்சிருக்கேன், பானை பொம்மை இந்த மண் பொம்மை எல்லாமும் பண்ணியிருக்கேன், அது எல்லாம் மண்ணு தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய அத்தனையும் பிரம்மத்திலேருந்து வந்தது, பிரம்மத்திலே போயிடக்கூடாது. ஆக அது பிரம்மந்தான் அப்படின்னு சொல்லிவிடலாம் இல்லையா? இதுதான் இந்த ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானத்துக்கு தேவையானதாக இருக்குங்கிறதுனாலே முதல்ல அந்த பூத யோனித்துவம் சொல்லப்பட்டது. ஒரு அம்சம் இது சுருக்கமா ஒரு பிரதிஜை தான். அபராவித்யை இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த விதத்துல உபயோகப்படும் அடுத்த கேள்வி இருக்கு. அபராவித்தியம் வேணும்னு சொன்னார் இல்லையா, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது எதுக்காக எப்படி உபயோகப்படும் அப்படின்னு கேட்டா அதுக்காகத்தான் இந்த பிரதோமுண்டகத்துல உள்ள 2வது கண்டம். இந்த கண்டத்துல பார்த்தேன்னா பாதி தூரம் கர்மாவை ரொம்ப அனுஷ்டானம் பண்ணா அது ரொம்ப வசதி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும், திடீர்னு கீழே தள்ளி விட்டுரும், இது ஒன்றும் உபயோகம் இல்லை அப்படின்னு சொல்லும். ஆக ஓரளவுக்கு ஒரு லெவலுக்கு வர பரியந்த அந்த கர்மானுஷ்டானத்தை வசதியா பார்த்து அதை அனுஷ்டானம் பண்ணா அந்த லெவலை நம்ம அடைஞ்சுட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் அதையே பிடிச்சிட்டு நிற்கக்கூடாது, நம்ம மேலே போகணும் அப்படிங்கிறதுக்காக அதை நிந்திக்கிறதுன்னு வருது. அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதே தத் சத்தியம் மந்திரேஷு கர்மாணி கவயோயான்யபஷ்யன் தானி திரேதாயாம் பகுதா சந்ததானி தானி ஆச்சரத நியதம் சத்தியகாமாக ஏஷவ பந்தா சுகிருதஸ்ய லோகே. என்ன சொல்றது? இந்த மந்திரங்களை சாதனமாக கொண்டு எத்தனை கர்மாக்கள் வேதத்துல விதிக்கப்பட்டிருக்கு. திரேதாயாம் பகுதா சந்ததானி, 3 வேதங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். 3 அக்னிகளை ஆதாரமாக வச்சுட்டு அதை அங்கமாக வச்சுட்டு செய்யக்கூடிய ஸ்ரௌத்த கர்மாக்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. வேதத்துல பொதுவா நிறைய கர்மாக்கள் அனுஷ்டானம் பண்றதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் அவசியம் அனுஷ்டானம் பண்ண வேண்டிய விஷயமா. நீங்களான சத்தியம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் சத்திய காமாக ததேத சத்தியம், உங்களுக்கு சத்தியம் வேணும் அப்படின்னு ஆசை இருந்தால் நீங்களா சத்திய காமாளாக இருப்பேளானால் தானி நியதம் ஆச்சரத, இந்த கர்மாக்களை விடாமல் அனுஷ்டானம் பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கு பந்தாக, ஏஷவ பந்தாக, போகிறதுக்கு ஒரு மார்க்கம். அப்ப சாதனம்னாச்சு, மார்க்கம் நமக்கு சாதனம். போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு மார்க்கம் வேணும், மார்க்கம் சாதனமாக அமையிறது. அப்ப இந்த கர்மானுஷ்டானமானது உங்களுக்கு சாதனமாக இருக்கும். அது எப்படி அந்த கர்மானுஷ்டான ஸ்ரத்தையா பண்ணணும் அப்படிங்கிறத மேல கொஞ்சம் விஸ்தாரமா சொல்றது. ஆகுதி எல்லாம் போடும்போது அணைஞ்ச நெருப்புல ஆகுதி போட்டு விடக்கூடாது, நன்னா ஊதி அது ஜுவாலை அப்படி ஆடிட்டு தெரியுமே அப்பதான் ஆகுதி போடணும். ஸ்ரத்தையோடு பண்ணணும். இதெல்லாம் ஸ்ரத்தை இல்லாம பண்ணினால் அது பெரிய ஆபத்தை கொடுக்கும். செய்யற காரியத்தை ஒழுங்கா பண்ணணும். யஸ்யாக்னிஹோத்திரம் ஆதர்ஷம் அபௌர்ணமாசம் அச்சாதுர்மாசியம் அநாகிரயணம் அதிதி வர்ஜிதஞ்ச, இதெல்லாம் செய்யணுமோ இதெல்லாம் செய்யலேன்னு சொன்னா என்ன ஆகும்னு சொல்றேன். அஹுதம் அவைஸ்வதேவம் அவிதினாஹுதம் ஆசப்தமாம் தஸ்ய லோகான். இவனோட மாத்திரம் இல்ல, இவனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற 7 தலைமுறையும் சேர்த்து இழுத்துன்னு போடுவான், இழுத்து நரகத்தை கொண்டு போய் தள்ளி விட்டுரும். இவன் சரியா பண்ணலேன்னு இது பயம் காமிக்கிறதுக்காக.
ஒழுங்கா அனுஷ்டானம் பண்ணணும், அப்பதான் அதனுடைய லாபம் நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் குழந்தைகளுக்கு பயத்தை காமிச்சா சரி, பயந்தாவது அந்த காரியத்தை ஒழுங்கா செய்யும் இல்லையா, அதுக்காக இப்படி சொல்றது. இதெல்லாம் சொல்லிட்டு இது அனுஷ்டானம் பண்றவனுக்கு சொர்க்கலோகத்துல வாசமா. சொர்க்கலோகத்துல வாசம்னா இவன் ரொம்ப கௌரவமா அங்க அழைச்சிட்டு போகப்படுவான். தம் நயந்தி ஏதா சூரியஸ்ய ரஷ்மயா எத்திர தேவானாம் பதிரேகா அதிவாசா. இந்த தேவதைகளுக்கெல்லாம் அதிபதியாக எங்க ஒருத்தர் இருக்காரு, அவர் இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போவான். இவன் பண்ணின கர்மானுஷ்டானத்துல ஆகுதிகள் இருக்கே, இந்த ஆகுதிகளே அவனை அழைச்சிட்டு போகுமா. ஏஹி ஏஹீதி தம் ஆகுதையா, வா 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 அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப கௌரவத்தோட அழைச்சிட்டு போகும். பிரியாம் வாச்சம் அபிவதந்தியா அர்ச்சயந்தியா, இவனுக்கு ரொம்ப பிரியமா இவனுக்கு இவனோட பேச்சு கொடுத்துட்டு இவனை ரொம்ப பூஜித்து கொண்டு அங்க அழைச்சிட்டு போகுமா. இவன் பண்ணின கர்மானுஷ்டானம் ஆகுதிகள்னு சொன்னா இவன் பண்ணின புண்ணியம் இவனுக்கு அந்த நல்ல லோகத்துக்கு போகும்போது எப்படி ஒரு கௌரவத்தோடு ஒரு மரியாதையோடு அழைச்சிட்டு போறதுங்கிறத வர்ணிக்கிறது. இதுல நம்ம இதுவும் கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு விபரீதமா அவன் இருந்தான்னா அப்ப இவனை அழைச்சிட்டு போகிற லட்சணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அங்கேயும் அழைச்சிட்டு போகும் இவனோட பாபகர்மா அடி உதையோட அப்படி அழைச்சிட்டு போகுங்கிறது நம்ம ஊகிச்சுக்கலாம் இல்லையா. ஆக நல்ல கர்மா பண்ணினா இப்படி போகலாங்கிறது இதுலேயும் தெரியுது. இதெல்லாம் என்னத்தை சொல்றது, கர்மானுஷ்டானம் அவசியம் பண்ணணும். ஆச்சா, ரொம்ப முக்கியமோ இல்லையோ.